ஜப்பான் மக்கள் அரிசிக்காக திண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோலேயே பேசியிருந்தோம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் உப்பு பற்றாக்குறை அப்படிங்கிறது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 4 பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு நாட்டில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இது தொடர்பாக உதவி பண்ணியிருக்காங்க. அது என்ன உதவி, எதனால் திடீர்னு ஸ்ரீலங்கா மக்கள் உப்பு பற்றாக்குறையினால் அல்லாடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதனால் கடுப்பாகி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவுடைய அதிபர் புதின் பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம். அதோடு சேர்த்து இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படிங்கிற பதவியை பெற்றிருக்காங்க. ஸோ இது ஜப்பானுடைய வீழ்ச்சியினால் உருவாகியிருக்கா, இல்லை இந்தியா உண்மையாகவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் காவேரியன்ஸ், நான் உங்கள் ராமச்சந்திரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ். ஸ்ரீலங்காவில் உப்பு பற்றாக்குறை அப்படிங்கிறது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக ஸ்ரீலங்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு நாடு. அது ஒரு தீவு நாடுன்னே சொல்லலாம். ஒரு தீவு நாட்டில் உப்பு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச வேண்டியது இருக்குது. ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய அண்டை நாடாகவும் இந்தியாவுடைய நட்பு நாடாகவுமே இப்போ சமீப காலமாக இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா சந்திச்சாங்க. அந்த சமயத்தில் இந்தியா தான் ஸ்ரீலங்காவுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்தியா தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நட்பு நாடாக திகழ்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் இந்தியா பாகிஸ்தான் போரில் கூட பாகிஸ்தானுக்கு எதிர்த்து இந்தியாவுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துருப்போம். அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா என்னதான் இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருந்தாலுமே தமிழக மீனவர்களுக்கு மட்டும் கருணை காட்டாம ஸ்ரீலங்கா ராணுவம் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது தொடர்பாக நிறைய சர்ச்சைகளும் நிறைய கருத்துக்களுமே நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா உப்பு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட தொடங்கியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் கடுமையான கனமழை அப்படிங்கிறது பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால அங்கே இருக்கக்கூடிய உப்பளங்களில் குவிச்சு வச்சிருக்கக்கூடிய உப்புலாம் தண்ணியில் கரைஞ்சி போனதுனால அங்கே உப்பு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வெளிநாடுகள்ல இருந்து 30,000 மெட்ரிக் டன் அயோடின் கலக்காத உப்பு அப்படிங்கிறது வர வேண்டியது இருக்கு ஸ்ரீலங்காக்கு. ஆனா அதுவுமே டிலே ஆகிறது காரணமா ஸ்ரீலங்கா மக்கள் உப்பு இல்லாம பயங்கரமா திண்டாடிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு தேவையான உப்பை உற்பத்தி பண்ணுறதுல 23% உப்பு உற்பத்தி அப்படிங்கிறது தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உப்பின் விலை அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் கடுமையாக உயர ஆரம்பிச்சிருக்கு. கடந்த ஆண்டு இல்லாத அளவுக்கு 3லிருந்து 4 மடங்கு உப்பின் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே 1 கிலோ உப்பு அப்படிங்கிறது 145 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உப்பே 145 ரூபாய் அப்படிங்கிறப்போ அது மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் பொருளாதார நெருக்கடியாகவும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதனால் இந்தியா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழக்கம் போல் மீண்டும் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இந்த தடவை 3050 மெட்ரிக் டன் உப்பு இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சமீப காலமாக இந்தியாவுக்கு ரொம்பவே நெருக்கமாகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முன்னாடி பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் கூட்டு கடற்பயிற்சி பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கடற்பயிற்சியிலேருந்து விலகி இருந்தாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற விதமாக வேறு நாடுகள் எங்கே நீரையோ நிலத்தையோ பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. என்னதான் மத்திய அரசுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தாலுமே சமீப காலமாக தமிழக அரசுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் தொடர்ந்து ஸ்ரீலங்கா கடற்படை ஒரு எனிமியாக தான் திகழ்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீலங்கா கடற்படை தமிழக மீனவர்கள் மேலே தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறகாம தான் இருக்கு. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறமாவது ஸ்ரீலங்கா கடற்படை இந்தியா மேலே கருணை காட்டணும், முக்கியமாக தமிழக மீனவர்கள் மேலே கருணை காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். அடுத்ததான்
நம்ம பார்க்கக்கூடியது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில கடந்த 2022 இருந்தே போர் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப சமீப காலமா ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுக்கிறத வந்து தீவிரப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 நாளா வந்து ரஷ்யா உக்ரைன் மேல வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இதுல நேத்துக்கு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா வந்து உக்ரைன் மேல நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருக்கு. அந்த வகையில நேத்துக்கு ஒரே நாள்ல 367 ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல 69 மிசைல்களுமே அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈரானுடைய ஷாகித் மிசைலை கொண்டுமே வந்து இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால கடுப்பான ட்ரம்ப் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல. அந்த பதிவுல ரஷ்யாவுடைய அதிபர் புதினையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் 2 பேரையுமே வந்து கடுமையா வந்து விமர்சிச்சிருக்கிறாரு. முதல்ல ரஷ்யாவுடைய அதிபர் புதினை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கும் புதினுக்கும் இடையில நல்ல ஒரு உறவு வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா புதின் சமீப காலமா பண்றது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்தவித காரணமும் இல்லாம சம்மந்தம் இல்லாம உக்ரைன் மேல வந்து அவர் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு. உக்ரைன் மேல ஏவுகணைகளை கொண்டு ஏவி தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு. நான் வந்து ராணுவ அதிகாரிகளை பத்தி மட்டும் பேசல. நிறைய பொதுமக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. அப்பாவி குழந்தைகள்லாம் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா நேத்துக்கு நடந்த இந்த தாக்குதல வந்து 13 பேர் கிட்ட வந்து உயிரிழந்திருக்காங்க. இதுல 2 குழந்தைகளுமே அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால கடுப்பான ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து ரஷ்யா அதிபர் புதினுக்கு வந்து உக்ரைனுடைய ஒரு பகுதியை அடையிறதுக்கு மட்டும் விருப்பம் இல்லை. அவர் வந்து உக்ரைன் மொத்தத்தையும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது உண்மைதான் போல இருக்கு. இதே நடைமுறையை வந்து அவர் கடைபிடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா வந்து அது ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து கடுமையாக வந்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பற்றியுமே வந்து ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கிக்கு அவர் வாய் தான் வந்து வினையே. அவர் அமைதியாக இருந்தாலே இந்த போர் வந்து என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். அவர் பேசி பேசி தான் இந்த போரை வந்து பெருசாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கிக்குமே ஒரு குத்தி இருக்கிறாரு. அந்த வகையில் ட்ரம்ப்புடைய இந்த பதிவு வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக வந்து பரவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நிறுத்தம் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கே நல்லாவே தெரியும். ஸோ ட்ரம்ப்புடைய தலையீடு காரணமாக தான் அவங்க 2 பேருமே வந்து நேரடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே நடத்தியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ திரும்பவும் போர் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கிறது வந்து ட்ரம்ப்புக்கு பயங்கர கோவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இதுக்கடுத்து ட்ரம்ப் வந்து இதை பற்றி என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இப்போ இந்தியா வந்து ஜிடிபியில் 4வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யார் சொல்லியிருக்கா இந்த தகவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IMF வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச நாணய நிதியை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற நாடாக வந்து கருதப்படுது. அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ட்ரமெண்டஸாக இருக்கு. இந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழுது. இந்தியா உண்மையாகவே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா, இல்லை ஜப்பானுடைய வீழ்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து வழிவகுத்திருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இப்போ உங்ககிட்ட கேட்ட கேள்வியை சமூக வலைதளங்களில் செல்வ ஆலோசகர் ஹர்ஷல் பேட் அப்படிங்கிறவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஜப்பானுடைய வீழ்ச்சி தான் இதுக்கான காரணமே தவிர இந்தியா உண்மையாகவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ சமீப காலமாக அங்கே முதியோர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதே நேரத்தில் அவங்களுடைய முதலீட்டு அப்படிங்கிறதும் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. அதே நேரத்தில் உற்பத்தியுமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறது காரணமாக தான் ஜப்பான் இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடியில் வந்து சிக்கியிருக்காங்க. நம்மளே கூட போன வீடியோவில் வந்து பேசியிருந்தோம், ஜப்பானில் அரிசிக்கு திண்டாடுற நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஜப்பான் வந்து இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடியில் வந்து சிக்கியிருக்காங்க. அவங்களுடைய பொருளாதாரம் வந்து $6 ட்ரில்லியன் இருந்து $4.2 ட்ரில்லியன் வந்து குறுகி இருக்கு. இது மூலமாகவே ஜப்பான் பொருளாதார ரீதியாக எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $4 ட்ரில்லியன் இருக்கு. அதாவது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ரெட்டிப்பாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய நுகர்வு, மூலதன செலவு, கட்டமைப்பு சீர்திருத்தம் இது காரணமாக வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 6.2% 6.5% வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு IMF சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய பலத்தை பற்றியுமே நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவும் இந்தியா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணமாக இந்தியா இப்போ வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக
வந்து கருதப்படுது. இந்தியாவுடைய நோக்கமே எப்படி ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கோமோ அதே மாதிரி சைனாவை பின்னுக்கு தள்ளி டாப் 3 பட்டியலில் வந்து நம்ம போய் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழு மூச்சா வந்து செயல்பட்டு இருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துல இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்தியா உண்மையாவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஸ்ட்ராங்கா எழுதுனே சொல்லலாம். அதுல என்னப்பா சந்தேகம்? இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உற்பத்தி ரீதியாகவும் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத யாராலையுமே வந்து மறுக்கவே முடியாது. அதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் தனிநபருடைய வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே இந்தியாவுடைய growth வந்து நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆமாங்க, அதை யாராலையுமே வந்து மறுக்க முடியாது. அதே நேரத்தில் உலக அளவில் முதலீடு அப்படிங்கிறதுமே வந்து இந்தியாவுக்கு அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாகவே யூகே கூட இந்தியா வந்து ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சி வந்து இந்தியாவில் அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வளர்ச்சி மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷல் பேட் வந்து சொல்கிறாரு. எதனால் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஜப்பான் போலவே இந்தியாவிலையுமே வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து 8% மேலே இருந்தால் மட்டும்தான் ஒரு நிலையான growth வந்து இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நமக்கு முக்கியமானது தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து 32% வரைக்கும் இருக்கணும். ஆனால் இந்தியாவில் இப்போ வரைக்குமே வந்து 24% தான் இருக்குது. ஸோ இதனால் நம்ம இன்னும் நிறைய தூரம் வந்து போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷல் பேட் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி ஜப்பானுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அங்கே வயசானவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது காரணமாக தான் இந்த பொருளாதார வீழ்ச்சியை ஜப்பான் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே வந்து 65 வயசுக்கும் மேலே இருக்கிறவங்க வந்து 30% மேலே வந்து இருக்காங்களாமா. ஸோ அதனால் அங்கே வேலை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து கம்மியாகிருக்கு. அதே மாதிரி நுகர்வு வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சமூக பாதுகாப்புக்காக அவங்க நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ வயசானவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளுமே அங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜப்பான் இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடியில் வந்து சிக்கியிருக்காங்க. அதுவே இந்தியாவை பார்த்தோம்னா இந்தியாவில் வயசானவங்களுடைய எண்ணிக்கை வந்து 6%க்கும் கீழே தான் வந்து இருக்குது. அதாவது 65 வயதுக்கும் மேற்பட்டவங்க வந்து 6% பேர் தான் வந்து இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து எல்லாருமே வந்து 29, 30 அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் இந்தியாவில் அதிகம். ஸோ இளைஞர்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது காரணமாக growth வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இளைய சமுதாயம் அதிகமாக இருக்கிறதுனால மட்டுமே இந்தியா வந்து growth அடைஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஹர்ஷல் பேட் வந்து சொல்றாரு. அதாவது இளைஞர்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட், உற்பத்தி இது எல்லாமே வந்து இருந்தால் மட்டும்தான் இந்தியா உண்மையாகவே வந்து growth அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷல் பேட் வந்து சொல்றாரு. ஸோ இந்தியாவில் வளர்ச்சி இருக்குங்க, அதை யாராலையுமே வந்து மறுக்க முடியாது. ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உழைக்க வேண்டியது நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரு.